ஓகே. குட் மார்னிங் எல்லாருக்கும். காலை வணக்கம். மீண்டுமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு சில நாட்கள் நம்ம வந்து இந்த எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, அதுக்கு தேவையான ஒரு சில அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான ஒரு சில அடிப்படை ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த செமினாரில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நான் வந்து இன்னைக்கு எப்படி நம்ம முதல்ல இருந்தே, அதாவது என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன்னா, ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு கூட ஜாயின் பண்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ப்ளீஸ் உங்களுடைய மைக்கு கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணக்கூடியவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரொம்ப குயிக்கா நான் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்குள்ள கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா, கண்டென்ட் பத்தி நம்ம பேசணும். கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் முதல் நாள்ல நம்ம பேசணும். ஸோ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா அல்லது ஒரு கருத்து. அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க முதலாவது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட்டை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. அதை நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. ஸோ அந்த கண்டென்ட், அதை தான் வந்து கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது வேணாலும் கண்டென்ட்டா இருக்கலாம். ஒரு பிக்சரா இருக்கலாம், பிளாக் நீங்க எழுதுறதா இருக்கலாம், பாட்காஸ்ட் ஆடியோவை நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறதா இருக்கலாம், அதுக்கப்புறமா வீடியோவா இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராட். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒரு கண்டென்ட் என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். ஆடியோ, வீடியோ, பிக்சர் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அதுல உங்களோட எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு வெப்சைட்ல நீங்க அந்த மாதிரி கூட ஒரு கண்டென்ட் என்ன செய்யலாம், நீங்க உருவாக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிக்சர் பியூரா வந்து நீங்க பிக்சர் மட்டும் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் நம்ம இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கேமரால நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க, அதுவே வந்து ஒரு கண்டென்ட் தான். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம பியூரா பிக்சர் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே கூட பிக்சர் வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆடியோ அப்லோட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம், அதாவது மெயினா வந்து நம்ம இந்த செமினாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஃப்ரீயா பண்ண போறோம், எவ்வளவு மினிமமா காசு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு மினிமமா தான். நீங்க அதிகபட்சம் நீங்க காசு செலவு பண்றது அப்படிங்கிறது எதுக்கானதா இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய இன்டர்நெட்டுக்கு நீங்க காசு மந்த்லி நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கல்ல, அதுவா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான செலவா இருக்கும். மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயா பெஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த விதத்தில் நம்ம ஆடியோ அப்லோடிங்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது அதுவும் கூட ஆங்கர் எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அதில் அப்லோட் பண்ணும்போது மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஆடியோ வந்து நீங்கள் அதில் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து பண்ண முடியும். வீடியோ அப்லோட்ஸ் அகைன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்சில், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதில் எல்லாமே வந்து நம்ம இப்போ வீடியோ கூட பண்ண முடியும். பிளாக் ஃப்ரீயாக வந்து உங்களால் பிளாக் எழுத முடியும். வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு wordpress.com அதில் போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக நீங்கள் பிளாக் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் பேரில் ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் நல்லா ஓரளவு நல்லா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பர்சனலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு செலவு பண்ணணும். பட் அவங்க கொடுக்குற ஃப்ரீ ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னா நிறைய விஷயங்கள் எழுத முடியும். கூகுள் சைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கூகுள் சைட்டில் நீங்கள் உங்களை பற்றின ஒரு போர்ட்ஃபோலியோ, நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க செய்ய முடியும். அதுவும் வெப்சைட் தான். ஸோ நீங்க உலகத்துல வேற எங்க இருக்கிறவங்களுக்கும் நீங்க அந்த அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த அட்ரஸை போட்டு பார்த்தாங்க அப்படின்னா, நீங்க உங்களை பத்தி, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி, உங்களுடைய யூடியூப் வீடியோ அல்லது ஃபேஸ்புக் வீடியோ எதுவா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அதுல லிஸ்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னா மற்றவங்களுக்கு அந்த லிங்க் கூட நீங்க அனுப்புற அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நான் கொடுத்தேன். ஸோ அது என்னுடைய ஃபர்ஸ்ட் நாளில் நம்ம ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க அது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் செமினார் டே 1 அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் நாள் பண்ண எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் ஆகி அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை அதில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் அல்லது இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்தனால நமக்கு ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கவனமாக நம்ம ஒரு நமக்கான ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டு சரியான விதத்தில் நம்ம அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நம்ம அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகளை நம்ம தேடிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நாளில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்க ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்த அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்.
உங்களுடைய தனிப்பட்ட திறமை அடிப்படையில உங்களுக்கு நீங்க கத்துக்கொண்ட விஷயமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த அடிப்படையில நீங்க எந்த மாதிரியான ஒரு ஒரு கண்டென்ட்டை நீங்க கொடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்தீங்க, நேத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. 2வது நாள்ல வந்து நம்ம நேத்து ஒரு சில பேர் என்ன மாதிரியான சேனல் நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி நாம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் ஷேர் பண்ணீங்க. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டிங் பத்தி பார்த்தோம். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து நேத்து என்னுடைய செமினார்ல நான் பேசினேன். அகைன் அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் என்னுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நாம கவனமா யோசித்து அதை வந்து எழுதி வைக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. வெறுமனே யோசித்து மனசுல வச்சுக்கிறது இல்ல. அதை வந்து எழுதி நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறீங்க, எந்த அளவுக்கு டீட்டெயிலா நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி வர உங்களுக்கு அது ரொம்ப நல்லா வந்து என்ன செய்யும் அப்படின்னா பின்னால உங்களால நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. இது வந்து நீங்க தொடக்கத்திலேயே வந்து இந்த ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ற இன்கேஸ் நீங்க ஒருவேளை நீங்க ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கலாம், அல்லது இனிமேதான் நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க தொடக்கத்திலேயே வந்து நீங்க இதை பழகிடணும். இல்ல நீங்க பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து சும்மா கேமரா எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசுற மாதிரி பழகிடுவீங்க. ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பண்றதுக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாம பண்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அது நீங்க பாக்குறவங்களால ரொம்ப ஈஸியா வந்து அதை உணர முடியும். இவங்க சும்மா ஏதோ சம்பந்தம் இல்லாம மைண்ட்ல இருந்து ஏதோ அப்படி பேசிட்டு இருக்காங்களா, அல்லது உண்மையிலேயே கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி அதை பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய சேனல்ல உண்டு பண்ணும். அதனால ஸ்கிரிப்டிங். ஸோ நீங்க என்ன கண்டென்ட் பத்தி பேச போறீங்க ஒண்ணு, 2வது அந்த கண்டென்ட்டை பத்தி என்ன பேச போறீங்க. இந்த 2 விஷயமும் தான் மெயினா வந்து அந்த ஸ்கிரிப்டிங்ல இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க நிறைய விஷயங்கள் உள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் எந்த மியூசிக் நீங்க இந்த இப்போ போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, என்ன பிக்சர் போடணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க, இந்த கண்டென்ட் எப்படி வரணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஐடியா, ஒரு கிளியர் ஐடியா வந்து நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க அந்த வீடியோவை எடுக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் ஐடியால இருந்து ஒரு சில விஷயங்களை நீங்க டிவியேட் ஆயிக்கலாம். அது அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா நீங்க அந்த ஸ்கிரிப்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா உங்களுடைய சேனல், அதாவது நீங்க முன்னாடி நீங்க டிசைட் பண்ண அந்த சேனலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குமான ஸ்கிரிப்டிங்கை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். ஒரு சில பேர் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்ததா ஸோ இன்னைக்கு 3rd டே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கண்டென்ட் வந்து நம்ம வீடியோ எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நேத்து வந்து ஒரு பிரசன்டேஷன் நான் போட்டேன். அதுல ரஃபா அல்லது ஒரு பேசிக் லெவல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, அல்லது ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு விதத்துல நான் வந்து நேத்து ஒரு பிரசன்டேஷன்ல நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய மனசுல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அதுல பெரிய விஷயத்துல நம்ம ரொம்ப மனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியோ ரெக்கார்டிங் பத்தியும் அதில் நான் பேசுவேன். பட் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த என்ன சொல்றது, நம்ம முகத்தெல்லாம் காட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறனால நமக்கு அதுல ஒரு சில ஃப்ரீடம் இருக்குது. பட் வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேர்ந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். அது என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிவைசஸ், ஒரு மொபைல் போனா இருக்கலாம், ஒரு லேப்டாப் வித் என்ன சொல்றது, உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு அதுல இருக்கிற வெப் கேமரா, ஒரு சில லேப்டாப்ல எல்லாம் இப்போ ரீசெண்டா வர்ற லேப்டாப்ல எல்லாம் நல்ல வெப் கேமரா வருது. ஒரு 720p, அதாவது ஓரளவுக்கு செமி ஹெச்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாதி ஹெச்டியில எடுக்கக்கூடிய அளவுக்கான கேமராஸ் வந்து இப்போ இருக்கிற புதுசா வாங்குற லேப்டாப்லயே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வர மொபைல்லாம் உண்மையிலேயே சூப்பரான ஒரு மொபைலோட வருது, கேமராஸோட வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது, எக்ஸிஸ்டிங் டிவைசஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்ம பயன்படுத்தி எப்படி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை உருவாக்குறது அப்படிங்கிறதான் வந்து நம்ம இன்றைக்கு வந்து நாம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இப்போ நான் ஒரு பிரசன்டேஷன் ஒன்று நான் போட போறேன். இந்த பிரசன்டேஷன் வந்து டெக்னிக்கலா இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்டேஷனா இருக்கும். அதனால தயவுசெய்து
இந்த ப்ரெசன்டேஷனை கவனத்தோட நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஹவு டு கிரியேட் குவாலிட்டி கண்டென்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ப்ரெசன்டேஷனுடைய தலைப்பு. என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்திருக்கும். முன்னாடி என்னோட சேனல் ஆக்சுவலாக இந்த ப்ரெசன்டேஷன் நான் போட்டிருக்கேன், அதுக்காக ரெடி பண்ணது தான். அதனால் அந்த 2 PM அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டது. ஓகே, ஹவு டு கிரியேட் குவாலிட்டி கண்டென்ட், பேசிக்கான திங்ஸ் என்ன, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் வந்து நாம் இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம எந்த விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கேமரா பொசிஷன். ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த கேமரா பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய வீடியோ கண்டென்ட் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு பொசிஷன், கேமரா பொசிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே கேமரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த முக்கியம் என்ன அப்படின்னா லைட்டிங். லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு லைட்டிங் பற்றின பேசிக் ஐடியா கூட இல்லாமல் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறத வந்து என்னால் பார்க்க முடியுது. நிறைய நேரங்களில் நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். லைட்டிங் பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்காது. ஸோ லைட்டிங் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். மூணாவதாக வந்து கடைசியாக ஆடியோ பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ வந்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேமரா பொசிஷன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேமரா பொசிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த கேமரா பொசிஷனில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த கேமரா பொசிஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ லெவல். இந்த கேமரா பொசிஷனில் வந்து ஐ லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹெட் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹெட் ரூம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஓரியன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நம்ம இந்த கேமரா பொசிஷனில் வந்து கேமராவில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கணும், கேமரா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ லெவல். இந்த கேமரா நம்ம பார்க்கும்போது இந்த ஐ லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேமரா ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேமராலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு கேமராவாக இருக்கலாம், உங்களுடைய மொபைல் கேமராவாக இருக்கலாம், உங்களுடைய லேப்டாப் கேமராவாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த கேமரா வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது நமக்கு முன்னாடி எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கிறேன். அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல நான் கீழே வந்து தப்பு போட்டிருப்பேன், ஒரு இடத்துல வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். உங்களுடைய கேமரா வந்து எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஐ லெவல், உங்க கண்ணுக்கு நேரா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக யூடியூப்ல பேசுற மாதிரியான வீடியோஸுக்கு நீங்க க்ளோஸ்அப்ல உங்களோட மொபைல்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, க்ளோஸ்அப்ல நீங்க பெரும்பாலும் நம்ம க்ளோஸ்அப்ல தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துல வச்சா மொபைல் கேமராலாம் ரொம்ப தூரத்துல நீங்க வச்சிங்க அப்படின்னா மொபைல் கேமரா கிளியரா இருக்காது. ஸோ ஓரளவு நம்ம க்ளோஸ்ல நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். எப்படி வச்சாலும் கூட நீங்க அந்த ஐ லெவலை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய கேமராவை உங்களுக்கு நேர் வச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு சில பேர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, கேமரா வந்து கீழே வச்சிருப்பாங்க. அவங்க கேமரா வந்து கீழே வச்சுட்டு அங்க ஏதோ கணத்துக்குள்ள கேமரா வச்ச மாதிரி இப்படி கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு கீழே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கும். கீழே இருந்து அப்படியே மேல இருந்து கீழே பார்த்து அப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை மேலே கொண்டு வச்சிருப்பாங்க. இப்படி மேலே கேமரா வந்து ரொம்ப மேலே வச்சுட்டு இப்படி அண்ணாந்து பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் தப்பு. இந்த 2மே வந்து கேமரா பொசிஷன் வந்து ரொம்ப தப்பான ஒரு பொசிஷன். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஐ லெவல், கண்ணுக்கு நேரா வந்து அந்த லென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்டைலிஷா இருக்கணும். கொஞ்சம் வேணா கண்ணுக்கு மேல என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் மேல மாற தூக்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கீழே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரொம்ப மேலேயோ ரொம்ப கீழேயோ இருந்ததுன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கண்ணுக்கு நேரா அந்த கேமரா, அந்த லென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க கேமரா வீடியோ எடுக்கும்போது நீங்க முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அடுத்ததான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹெட்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து 3 பிக்சர் போட்டிருக்கிறேன். என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல வந்து 3 பிக்சர் போட்டிருக்கிறேன். அதில் 2 இது வந்து தவறான ஹெட்ரூம் பற்றி போட்டிருக்கிறேன், 1ல் வந்து சரியான ஹெட்ரூம் பற்றி போட்டிருக்கிறேன்.
இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, எது ஹெட்ரூம் அப்படின்னா நம்ம தலைக்கும், இது என்னுடைய தலை அப்படின்னா என்னுடைய தலைக்கும், இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னுடைய தலைக்கு மேலே இவ்வளோ இடம் எனக்கு இடம் இருக்குது. ஸோ இதை தான் ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெட்ரூம் வீடியோவில் வந்து இந்த இடத்த தான் ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய தலைக்கும் அந்த வீடியோ முடிகிற இடத்துக்குமான இடம், இதுதான் வந்து ஹெட்ரூம். இந்த ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த ஹெட்ரூம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு நான் பேசிக்கிட்டு தலை இவ்வளோ கேப் விட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஹெட்ரூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கீழே இருந்தாலும் அது தப்பு. இன்னும் ஒரு சில பேர் வந்து வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஹெட்ரூம் இவ்வளோ தான் தெரியும். அவங்கள வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி 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 உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பாதி தான் தெரியும், கண்ணு தெரியாது, இப்படிதான் கண்ணு தெரியும், தலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடியோவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய ஹெட்ரூம் இருக்கிறதும் பார்க்கறதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ஹெட்டு கட் ஆகிறது அதுவும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து பேசிக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எந்த சிச்சுவேஷன்லையுமே ஹெட்டு கட் ஆகக்கூடாதா அப்படி கிடையாது. ஒரு சில சூழ்நிலைகளில் அது கட் ஆகலாம், அது தப்பு இல்லை. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே எதை பார்த்துக்கணும் அப்படின்னா, எது வந்து ஐடியல், அது எது வந்து கரெக்டானது அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கணும். பின்னால ஒருவேளை வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க பின்னால அட்வான்சிங் இதுல படிக்கும்போது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எந்த மாதிரியான ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பின்னால ஒரு சில விஷயங்கள் வந்து ஹெட் கட் பண்ற மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். பட் ஆனா அது பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். அது நம்மளுடைய வீடியோவுடைய பர்பஸை சர்வ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எதுக்காகன்னே தெரியாம பாதி கண்ணு மறைஞ்சிட்டு இப்படி கட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது வந்து பொதுவா வந்து டாக் ஷோ மாதிரியான விஷயங்களுக்கோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ அந்த ஹெட்ரூம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டாவது நடுவில் இதில் போட்ட மாதிரி நம்ம அந்த அந்த இடம் வந்து டீசெண்டான அளவுக்கு அது இருக்கும்போது பார்க்கறதுக்கு அந்த வீடியோ வந்து அழகா இருக்கும். இதுதான் வந்து ஹெட்ரூம். மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் யூடியூபை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து நான் யூடியூபுக்காக எடுத்த ஒரு பெர்சன்டேஷன். அதனால யூடியூபை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மொபைல் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மொபைல்ல வீடியோ தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ தெரிகிற மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறது நல்லது. யூடியூப்ல இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வச்சு நீங்க இந்த மாதிரி கேமரா வச்சு நீங்க இப்படி எடுக்கலாம். யூடியூப் ஷார்ட்ஸுக்கு மட்டும் இந்த பொசிஷன்ல எடுக்கலாம். பட் ஆனா மற்ற எல்லா யூடியூபோடைய இதுக்கும் இந்த மாதிரியான கேமரா வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு வீடியோ வந்து ஃபுல்லா அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கிறது தான் யூடியூபை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து அக்செப்டபிளான ஒரு ஓரியன்டேஷனா இருக்கும். ஷார்ட்ஸ் மட்டும் நீங்க இப்படி எடுக்கலாம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான எதுவுமே வந்து நிறைய மாறி வருது. ஃபேஸ்புக்ல வந்து இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டும், அதாவது ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலா வெர்டிகலா இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டும் இருக்குது, ஹரிசாண்டலா இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டும் இருக்குது. பட் ஆனால் அது உங்களுடைய ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அல்லது இன்ஸ்டாகிராம்ல அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்படியும் இப்படியும் இருக்காது, சதுரமா இருக்கும். இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்ல வரும், பெரும்பாலும் ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது தான், ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரியான ஓரியன்டேஷன் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, எந்த மாதிரியான கண்டென்ட் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா வருது, அந்த பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய மக்கள் கண்டென்ட்டை எப்படி எதிர்பார்ப்பாங்க, இதை வந்து நீங்க முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் நீங்க கண்டென்ட் கொடுக்கணும். அதே மாதிரி லென்த்தியான கண்டென்ட், நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ஷார்ட் கண்டென்ட், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது வெர்டிகலா நீங்க வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ வந்து நீங்க ஒரு 1 மினிட்டோ அல்லது ஒரு 2 மினிட் வீடியோ வந்து நீங்க இந்த மாதிரியான வெர்டிகலா எடுத்தா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுவே வந்து ஒருவேளை நீங்க ஒரு பெரிய கண்டென்ட் கொடுக்குறீங்க, அதை வந்து இந்த மாதிரியான வெர்டிகலா நீங்க எடுத்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அவ்வளவு நேரம் வந்து அந்த மாதிரியான அந்த விதத்துல வந்து அந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு லாங் கண்டென்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வருது, ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பொதுவா எப்படி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அது ஸ்கிரீனையும் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதை மனசுல வச்சுக்கோங்க. அகைன் பர்டிகுலர் ஒரு பர்டிகுலரான ஒரு பர்டிகுலரான பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் நீங்க வந்து கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூடியூபை பொறுத்த வரைக்கும் நான் இங்க பிக்சர் போட்டுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஹரிசாண்டலா வந்து நீங்க அந்த கண்டென்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்ததா வந்து வீடியோல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து சென்டர்ல உட்கார்ந்து பேசணும். நம்ம சென்டர்லயே உட்கார்ந்து நம்ம பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரும்பாலும் நம்ம நினைப்போம். ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சென்டர்ல உட்கார்ந்து பேசுறத விட, ஒண்ணு லெஃப்ட் சைடுல அல்லது ரைட் சைடுல ஏதாவது ஒரு சைடுல கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறவங்க அந்த மாதிரியான கன்டென்ட்ஸ் வந்து அதிகமான நேரம் பார்க்குறாங்க. சென்டர்ல உட்கார்ந்து பேசுறதை காட்டிலும், கொஞ்சம் ஓரமா ஏதாவது ஒரு சைடுல உட்கார்ந்து பேசும்பொழுது, நேரா அப்படி உட்கார்ந்து பேசுறதை காட்டிலும் கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த மாரி பேசும் பொழுது, அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிசர்ச் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அத பார்க்குறவங்க ரிசர்ச் பண்றவங்க அது சொல்றாங்க. அந்த ஸ்க்ரீன்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கோடு போட்டுக்கணும். நடுவுல வந்து என்ன அப்படின்னா 2 கோடு வர்ற மாரி இப்படி போட்டுட்டு, நீங்க அந்த அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா எக்ஸாக்ட் சென்டர்ல உட்காராம, கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து, கொஞ்சம் நேரா எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, கொஞ்சம் கேஷுவலா திரும்பி அந்த மாரி நீங்க அந்த வீடியோவ பிரசன்ட் பண்ணும்போது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அகைன் ஹெட்ரூம் நம்ம மறந்துறக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஹெட்ரூம் ஹெட்ரூம் கரெக்ட்டா இருக்கணும். பொசிஷன் கரெக்ட்டா இருக்கணும். இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸையும் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம பார்க்க அந்த 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 வீடியோவ பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நடுவுல போரிங்கா அப்படி நடுவுல உட்கார்ந்துகிட்டு எந்த அசைவும் இல்லாம அப்படி பிரசன்ட் பண்றத காட்டிலும் இப்படி உட்காரும்போது அதிகமான நேரத்துல மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வந்து நீங்க வீடியோ எடுக்கும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் எடுக்க சொல்லுவேன். அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நான் அந்த வீடியோ ரிவ்யூ பண்ணும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நான் அதுல பார்ப்பேன். ஓகே. போனஸ் டிப். ஒரு முக்கியமான ஒரு போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலும், வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேமராவ நம்ம ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அப்படின்னா, நம்ம பொதுவா நீங்க மொபைல்ல அல்லது சாதாரணமா கையில ஹேண்டில் பண்ணக்கூடிய கேமரால நீங்க எடுக்கும் பொழுது, அதுல நம்மளுடைய கைப்பட்டு இப்போ மொபைலெல்லாம் நம்ம சாதாரணமா மொபைல நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம விரல் எங்க இருக்குது, என்ன ஏதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படிலாம் வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ கேமரால விரல் பட்டு நம்மளோட கையில இருக்கிற எண்ணெய் அழுக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட கேமரால பட்டு, நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி மங்கலா இருந்துட்டு இருக்கும். சின்ன ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்க மொபைல்ல எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும், சின்ன ஸ்க்ரீன்ல. அதுவே நீங்க எடுத்து நீங்க கம்ப்யூட்டர்ல ஒருவேளை எடிட் பண்ண நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்துல அது ரொம்ப மங்கலா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதனால எப்பவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல்ல உள்ள கேமராவ நல்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட்டான துணிய வச்சு நல்லா தொடச்சுக்கிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சாதாரணமா நீங்க அப்படி எடுத்து உங்களுடைய மொபைல எடுத்து பாருங்க. பார்த்துட்டு அடுத்ததா உங்களுடைய உங்களுடைய இந்த கேமராவ தொடச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த ஃபோட்டோவ நீங்க பாருங்க. இமிடியேட்டா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். பளிச்சுன்னு சொல்லி வந்து அது அந்த அந்த வித்தியாசத்த வந்து உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து போனஸ் டிப். அடுத்ததா லைட்டிங் டெக்னிக்ஸ். இந்த லைட்டிங் டெக்னிக்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் வந்து கேமரா பொசிஷன் பத்தி நம்ம பார்த்தோம். கேமரா அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லைட்னிங் டெக்னிக்ஸ்ல என்ன மாரியான லைட்டனிங் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம லைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுதே, முதலாவது நமக்கு இந்த லைட்டிங் பத்தின ஒரு ஐடியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐடியா ஆஃப் லைட்டிங். எதுக்காக இந்த லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத நம்ம முதலாவது நம்ம பார்க்க போறோம். இந்த லைட்டிங் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம அதுல 1 பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நம்ம கத்துக்க போறோம். 2 பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நம்ம கத்துக்க போறோம். 3 பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நம்ம கத்துக்க போறோம். ஸோ இந்த இவ்வளவு விஷயங்கள நம்ம இந்த லைட்டிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லைட்டிங். ஐடியா ஆஃப் லைட்டிங். லைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுதே, நீங்க முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குட் லைட்டிங் ஈக்குவல் டு குட் வீடியோ. நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா, நல்ல வீடியோ. லைட்டிங் ஒழுங்கா இருந்ததுன்னா, வீடியோ நல்லாருக்கும். லைட்டிங் ஒழுங்கா இல்லன்னா, வீடியோ நல்லா இருக்காது. அவ்வளோதான். சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சரியான லைட்டிங் தான் ஒரு கன்டென்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாலலாம் வந்து லைட்டிங்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த லைட்டிங் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ,
அதை சொல்றதுல வந்து இந்த லைட்டிங்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த லைட்டிங்ல இருக்குது. எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லைட்டிங் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மூவிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு பிரைட்டான ஒரு விஷயத்த, கலகலப்பான ஒரு விஷயத்த ஒரு பிரைட் லைட்ல அப்படி காட்டுவாங்க. பெரும்பாலும் சோகமான விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிம் லைட்ல இருட்டான பேக்ரவுண்டு அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த லைட்டிங் வந்து நம்மளுடைய கண்டென்ட் கிரியேஷன்ல அல்லது கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நம்ம சரியான விதத்துல நம்ம லைட்டிங்கை ஹேண்டில் பண்ண பழகலை அப்படின்னா நம்மளால வந்து ஒரு நல்ல வீடியோ, ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அதனால லைட்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குது, அதுக்கு அடுத்ததா கேமராவோட முக்கியமானது என்ன அப்படின்னா லைட்டிங் தான். ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய்க்கு அல்லது 1,00,000 ரூபாய்க்கு கேமரா வாங்கி கூட அவருக்கு லைட்டிங் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா அவருடைய வீடியோ வந்து ரொம்ப படு மோசமா இருக்கும். ஆனா ஒரு சாதாரண மொபைலை வச்சு அந்த மொபைல் வச்சிருக்கிறவருக்கு லைட்டிங் பத்தின ஒரு தெளிவான ஐடியா மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரால 1,00,000 ரூபாய் கேமரா வச்சு எடுக்கிறத விட சூப்பரான வீடியோ வந்து மொபைல் கேமரா வச்சு எடுக்க முடியும். எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூடியூப்ல நான் பார்த்துருக்கிறேன் லைட்டிங். ஸோ மிகச்சரியாக லைட்டிங்கை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லைட்டிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சிறந்த ஒரு வீடியோ வந்து உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய சாதாரண கேமராவே போதுமானது சூப்பரான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல லைட்டிங். ஸோ லைட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது பேசிக்காக நம்ம எப்போவுமே அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரூலை தான் நம்ம நல்ல பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரூலை தான் நம்ம முதலாவது நம்ம பார்க்குறோம். லைட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே எப்போவுமே உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லைட்டிங் வந்து உங்களுக்கு முன் பக்கத்துல இருந்து வரணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லைட்டிங் அப்படிங்கிறது எங்க இருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு முன் பக்கத்துல இருந்து வரணும். யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, தயவு செய்து மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்களேன். யாரோ ஒருத்தரோட மைக் ஆன்ல இருக்கு, எனக்கு சவுண்ட் கேட்குது கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, லைட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நீங்க முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கத்துல இருந்து முன்னாடி இருந்து அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். ஒருபோதும் கேமராவுக்கு நேர் பின்பக்கத்துல இருந்து லைட்டிங் வரவே கூடாது. இதுதான் வந்து பேசிக் ரூல், புரிஞ்சுக்கோங்க. சினிமாவில் இந்த டெக்னிக்கை வேற வேற பர்பஸ்க்கு பயன்படுத்துவாங்க. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அல்லது மற்ற வேற ஒரு சில கண்டென்ட்ல வந்து பின்பக்கமாக இருந்து லைட் வரும், அதுல வந்து அந்த லைட் மூலமா அவங்க ஒரு சில விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக் லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே லைட் வந்து உங்களுக்கு முன் பக்கத்துல இருந்து வரணும். நீங்க கேமரா வச்சிருக்கிற அந்த சைடுல இருந்து லைட் உங்க முகத்துக்கு நேர் வந்து லைட் அடிக்கணும். உங்களுக்கு பின்பக்கத்துல இருந்து கேமரா லென்ஸ் நோக்கி என்ன செய்யக்கூடாது, லைட் போகவே கூடாது. உங்களுடைய கேமராவை நோக்கி நீங்க அந்த லைட் போச்சுது அப்படின்னா அந்த லைட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த உள்ள போய் சென்சார்லாம் மெசப் பண்ணி அந்த வீடியோ வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். நீங்க வேணா இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வெளியே போய் சூரியன் வந்து உங்களுக்கு பின்பக்கமா இருந்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு நேர் வச்சு ஒரு போட்டோ உங்க கேமரால எடுத்து பாருங்க. அப்பதான் தெரியும் வந்து அந்த லைட்டிங் வந்து உங்களுடைய போட்டோ வந்து எவ்வளவு மோசமானதா மாற்றும் அப்படின்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ லைட்டிங் எப்பவுமே ஃப்ரண்ட் பக்கத்துல இருந்து வரணும். இதை உங்களுடைய மனசுல நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பொழுதும் லைட் வந்து உங்களுக்கு பின்பக்கத்துல இருந்து வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது, உங்களுடைய முகம் ஒழுங்கா தெரியாது. ஆட்டோ பேலன்ஸ்ல எல்லாம் நீங்க மொபைல வந்து ஆட்டோ பேலன்ஸ் எல்லாம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்பக்கம் இருந்து லைட் வர்றதுனால அது உள்ள வந்து மொபைல் வந்து ஆட்டோ பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா வந்து வீடியோ வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா கெட்டு போகும். அதனால லைட் எப்பவுமே ஃப்ரண்ட் சைட்ல இருந்து உங்களுடைய முகத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிற பேசிக் ரூல் வந்து முதலாவது உங்களுடைய மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஐடியா ஆஃப் லைட்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் லைட்டிங் பத்தி பேசுறதுனால நீங்க ஒரு சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயோ நான் எங்க போய் நான் லைட்டுக்கு போவேன், இதுக்கு வந்து நான் எப்படி, எனக்கு இது கூட வாங்குறதுக்கு ஒருவேளை காசு இல்லையே, அல்லது இதெல்லாம் லைட் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா முதலாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க லைட் வந்து நீங்க உங்களுடைய வீடியோவுக்கு நீங்க வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த விதத்திலும் நீங்க இதுக்கு கண்டிப்பா காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லைட் சோர்ஸும் வந்து நல்ல லைட் சோர்ஸ் தான். அதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த லைட் சோர்ஸும் குட் லைட் சோர்ஸ் தான். உங்களுக்கு வந்து எதுல இருந்து லைட் வந்து உங்களுக்கு வருதோ அந்த லைட் உங்களுக்கு போதுமானது. இதுக்காக நீங்க ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப காசு கொடுத்து அப்படிலாம் லைட்லாம் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே என்ன லைட் சோர்சஸ் இருக்குதோ
அதை பயன்படுத்துங்க. அதுதான் முக்கியமானது. நமக்கு எங்க இருந்துலாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு பகல் நேரத்தில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோல இருந்து நமக்கு அழகான ஒரு லைட் வீட்டுக்குள்ள வரும். டோர் வீட்ல டோர்ல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா, லைட் வரும். நீங்க எப்பவுமே நடு லைட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா வந்து உங்களுடைய வீடியோ நல்லா இருக்காது. லைட் சோர்ஸ் உங்களுக்கு நேர் அந்த லைட் வரணும். உங்கள பார்த்து அந்த லைட் என்ன செய்யணும்னா டிராவல் பண்ணணும். உங்க முகத்த நோக்கி அந்த லைட் டிராவல் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இருக்கணும். எந்த அளவுக்கு உங்கள சுத்தி வந்து லைட் டிராவல் பண்ணி வருதோ, உங்களுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு விண்டோல இருந்து வரக்கூடிய லைட் நீங்க ரொம்ப அழகா அத பயன்படுத்திக்கலாம். ஒரு டோர்ல இருந்து உள்ள வரக்கூடிய ஒரு லைட் அத வந்து நீங்க அழகா பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வீட்ல இருக்கிற ஹவுஸ் லைட்ஸ் உங்களோட வீட்ல எங்கெங்க லைட் போட்டிருக்கீங்க? வீட்ல வந்து சாதாரணமான லைட் வச்சிருப்பீங்க உங்க வீட்ல போடுறதுக்காக. அந்த மாதிரியான லைட்ட நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட் எந்த இடத்துல இருந்து வரணும்? உங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அத மட்டும் நீங்க பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அத மட்டும் பிளான் பண்ணிட்டு ஓகே எனக்கு இந்த இடத்துல இருந்து லைட் வரணும். அப்போ இந்த இடத்துல இருந்து லைட் வரணும்னா எங்க வீட்ல எங்க இருந்து லைட் வருது? நான் எந்த இடத்துல இருந்து உட்கார்ந்தா சரியான விதத்துல எனக்கு லைட்டிங் கிடைக்கும். அப்படிங்கறத மட்டும் நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எடுக்கிற வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு ₹1000 அந்த மாதிரிலாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த ஒரு ரவுண்ட் லைட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதெல்லாம் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு LED லைட் கூட நீங்க வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பா அது வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்னா, இருக்கிற லைட்டே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஒன் பாயிண்ட் லைட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒன் பாயிண்ட் லைட்டிங். ஒன் பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல இருந்து உங்களை நோக்கி இந்த லைட் வர்றது. அதுதான் ஒன் பாயிண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நேர் இந்த ஒன் பாயிண்ட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லைட்டிங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த லைட் வந்து உங்களுக்கு நேர் முன்னாடி இருக்கணும். முன்னாடி இருந்து அந்த லைட் உங்களை நோக்கி வரணும். ஒன் பாயிண்ட் லைட்டிங். அந்த ஒன் பாயிண்ட் லைட்டிங் வந்து ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சைடில் வைக்கலாம், தப்பு இல்லை. அப்போனா வந்து ஒரு சைடு உங்களுக்கு அதிகமான பிரைட்னஸும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதுவும் கூட பார்க்கறதுக்கு ஒரு சில இடங்களில் வீடியோவில் நல்லாயிருக்கும். பட் எப்பவுமே வந்து ஒன் பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்பக்கமாக இருந்து என்ன செய்யணும் வரணும், கம்ப்ளீட்டாக அந்த சைட்லேருந்து வரக்கூடாது. அப்படின்னா அந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்கும். கொஞ்சம் ஒன்று டைரக்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஏதோ லெஃப்ட் சைட்லையோ அல்லது ரைட் சைட்லையோ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் ஒன் பாயிண்ட் லைட்டிங். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சோர்ஸ் தான் லைட், ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எனக்கு வருது அப்படின்னா, அந்த ஒன் பாயிண்ட் லைட்டிங்ல நீங்க உங்களை சரியான விதத்தில் நீங்க பொசிஷன் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டூ பாயிண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூ பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு இடத்துல லைட் வைக்கிறது. ஸோ ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் லைட் வைக்கிறது, இன்னொன்று வந்து ரைட் சைடில் இருந்து லைட் வைக்கிறது. ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் இருந்து அந்த லைட் வந்து உங்களை நோக்கி ட்ராவல் பண்ணி வரணும். அதுதான் வந்து டூ பாயிண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஒரு விண்டோ இருக்கும், ஒரு கதவுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கார்னரில் போகும்போது இப்படி கார்னரில் சவுர் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கும், அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கும். ரெண்டு விண்டோலையுமே இருந்து வெளிச்சம் வரும். அப்போ நீங்க வந்து அந்த முக்கில் கேமரா வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு விண்டோலையுமே இருந்து அப்படி வெளிச்சம் உங்க மேல படுற மாதிரி நீங்க உட்காந்தீங்கன்னா இதுதான் டூ பாயிண்ட் லைட்டிங். உங்களுக்கு ரெண்டு சைட்லயுமே இருந்து உங்களுக்கு போதுமான ஒரு வெளிச்சம் வரும். உங்களுக்கு அதிகமா வெளிச்சம் வருதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு விண்டோவை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் மூடியோ அல்லது ஒரு துணியை போட்டோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த லைட் சோர்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே வந்து உங்க மேல வெளிச்சம் படணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த அளவு லைட்டிங் இருந்தா வீடியோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ இவ்வளவு லைட்டிங் வந்தா போதும், இது எனக்கு நல்லா இருக்கு. அதிகமான லைட்டிங்கும் வீடியோவை கெடுத்துரும், லைட்டிங்கே இல்லாம இருக்கிறதும் வீடியோவை கெடுத்துரும். ஒரு சரியான ஒரு லைட்டிங்கை நீங்க கண்டுபிடிக்கும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு இந்த டைம்ல வர்ற வெளிச்சத்துல இவ்வளவு ஒரு ஜன்னல்ல ஒரு ஜன்னலை பூட்டிட்டு வச்சோம்னா அந்த வெளிச்சம் எனக்கு போதுமானதா இருக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க பழகணும். குட்டி குட்டி ஹோம்ஒர்க் நீங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சரியான ஒரு லைட்டிங் செட்டப்பை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு லைட்டையும் நீங்க வச்சுக்கலாம். இதுதான் வந்து டூ பாயிண்ட் லைட்டிங். ஒரு சிலருக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லைட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு கதவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூ பாயிண்ட் லைட்டிங் நீங்க பிளான் பண்ணும். ஓகே, இங்க இருந்து ஒரு வெளிச்சம் வருது, இங்க இருந்து ஒரு வெளிச்சம் வருது, அப்ப நான் இந்த இடத்துல என்ன பொசிஷன் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த வெளிச்சம் எனக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த டூ பாயிண்ட் லைட்டிங் கூட நீங்க நல்லபடியா நீங்க யூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் லைட்டிங். த்ரீ பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ரெண்டு லைட்டிங், எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து ரெண்டு லைட்டிங் வருது. மூணாவது லைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா பின்னால இருந்து இல்ல, கொஞ்சம் மேல இருந்து கீழே, மேல இருந்து இது வந்து ஹெட்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் லைட், ஹெட்லைட் அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பொதுவாக பயன்படுத்துவாங்க. இந்த த்ரீ பாயிண்ட் லைட்டிங் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைட்டிங். எல்லா இன்டர்வியூஸ்லயும் நம்ம நியூஸ் சேனல்ல பாக்குறோம், எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ பாயிண்ட் லைட்டிங் தான் ஸ்டாண்டர்ட் லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லைட்டிங் வந்து லெஃப்ட்ல எல்லா
அதில் உட்காந்துருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, அது பேசுகிற எல்லாருக்குமே அவங்களோட லெஃப்ட் சைடில் இருந்தும் லைட் வர மாதிரி பார்த்துக்குவாங்க, ரைட் சைடில் இருந்தும் லைட் வர மாதிரி பார்த்துக்குவாங்க, மேலே இருந்தும் லைட் வர மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து 3 பாயிண்ட் லைட்டிங். இப்போ 3 பாயிண்ட் லைட்டிங் அப்படிங்கும்போது எனக்கு இந்த 2 பக்கமும் இருந்து இந்த லைட் வரும். அடுத்ததா மேல இருந்து வர லைட் பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய இந்த ஷோல்டர், இப்போ நான் இதில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு வந்து இப்போ என்னோட வந்து 3 பாயிண்ட் லைட்டிங். நான் வந்து ஒரு 2 LED லைட் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல நான் மாட்டி வச்சிருக்கிறேன். 2 லைட் இருக்குது. மூணாவதா தேர்ட் லைட் வந்து என்னோட வீட்டில் பின்பக்கம் இருக்கிற டியூப் லைட்டை நான் மேலே போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த டியூப் லைட் என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய ஹேர் இந்த இடத்துல எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோ வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா கரெக்டாக அந்த இடத்த வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கும். இந்த ஷோல்டர் வந்து அழகா அதை டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணனா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதை ஆஃப் பண்ண உடனே இந்த டீட்டெயில்ஸ் வந்து குறையும். இப்போ வீடியோ எடுக்கும்போது அந்த மேல இருந்து வர லைட் வந்து கரெக்டாக அந்த இடத்த கரெக்டாக அந்த லைனை வந்து கரெக்டாக அதை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த 3 பாயிண்ட் லைட்டிங் வந்து பொதுவாக போடுறது ஸ்டாண்டர்ட் லைட்டிங். இது வந்து 3 பாயிண்ட் லைட்டிங். அகைன் நீங்க உங்க வீட்டில் நீங்க யோசித்து பார்க்கலாம், உங்க வீட்டில் எந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருந்தால் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்த்து கூட உங்களால உங்க வீட்டில் வந்து ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் வந்து நீங்க செட் பண்ண முடியும். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு நீங்க வந்து சிம்பிளா உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற மாதிரியான சின்ன சின்ன லைட்ஸ் வாங்கி கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப் வந்து நீங்களே கூட செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட லைட் செட்டப்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து தனியா எதுக்குன்னு சொல்லி லைட்டிங்லாம் காசு கொடுத்து வாங்கல. நானே வந்து ஒரு 2 LED லைட் வாங்கி நானே செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சிருக்கணும் லைட்டிங்னா என்ன, அது எப்படி வருது அந்த லைட்டிங், அது எந்த மாதிரி லைட்டிங் வச்சா நமக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஐடியா கிடைச்சிட்டுனா போதும். உங்களாலே வந்து லோக்கல்ல கிடைக்கிற பொருட்களை வச்சே கூட சூப்பரான லைட்டிங் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ இது 3 பாயிண்ட் லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. போனஸ் டிப், வீடியோ எடுக்கும்போது ப்ராப்ஸ் யூஸ் பண்றது. இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்றது வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரொம்ப அழகானதா மாற்றும். இப்போ நான் அந்த வீடியோ முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட வீடியோவில் வந்து கீழே அந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து கீழே வந்து ஒரு சின்ன ஒரு குளோப் வந்து அப்படியே ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு குளோப் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ண விட்டுருந்தேன். சாதாரணமா நான் வந்து பிளைனா அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குளோப் வந்து அதில் ஓட விடுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் அது கொடுக்கும். நீங்க அதை பார்க்கும்போது அது வந்து அப்படி ஷைனிங்கா அப்படி கிளிட்டர் ஆகிறது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து அதை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை வந்து நீங்க உங்களுடைய வீடியோவுடைய ஒரு பேக்ரவுண்டா அல்லது ஒரு ப்ராப்பா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பா நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு பூந்தொட்டியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு அழகான ஒரு பொம்மையா இருக்கலாம், நீங்க செஞ்ச ஒரு பொருளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஒரு சின்ன ஒரு அழகான டிராயிங்கா இருக்கலாம், பின்னால் இருக்கக்கூடிய ஒரு டிராயிங்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து நீங்க ஒரு ப்ராப்பா உங்களுடைய வீடியோல நீங்க உங்களை தவிர வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள், இப்போ எனக்கு பின்னாடி இங்க வந்து ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள்ல வந்து நான் ஏதாவது 1-2 பொருட்கள் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அதுதான் ப்ராப், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறுமனே உங்களுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் அவங்க அந்த மாதிரியான அந்த பொருட்கள்லாம் இருக்கும்போது அதையும் கொஞ்சம் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பார்ப்பாங்க. ஸோ அப்போ சாதாரணமாக உங்களுடைய வீடியோ பார்க்கறது ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்லாம் வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுடைய பியூட்டிஃபை பண்ணுறது, உங்களுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி கொள்றது, இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து உங்கள் வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே கூட நம்மளுடைய வீடியோவை ரொம்ப அழகானதாக மாற்றலாம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், அவ்வளோதான். பெரிய அளவில் காசு செலவு பண்ணணும், ரொம்ப காசு செலவு பண்ணி தான் ரொம்ப அழகாக நம்ம வீடியோ எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டியான விஷயங்களை பயன்படுத்தி கூட நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி கூட நம்ம ரொம்ப அழகான சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள்கிட்ட கிடைச்ச ப்ராப்ஸ், உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அந்த ப்ராப்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆடியோ. அகெயின் நம்ம இப்போ ஆடியோன்னு சொல்லி வரும்போது ஆடியோவுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் ஆடியோ வந்து எந்த அளவுக்கு வீடியோ முக்கியமோ அதே அளவுக்கு ஆடியோவும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் நம்ம இப்போ வீடியோ பற்றி நம்ம பேசணும், நம்ம வந்து வீடியோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த லைட்டிங் எல்லாம் பார்த்து சூப்பராக வச்சுட்டு ஆடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கரன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். நேற்று கூட ஒரு பிரதர் போட்டிருந்தாங்க, நான் அதை இன்ஃபேக்ட் நான் அதை குரூப்பில் கவனிக்கலை, சவுண்டு நேற்று மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் அதை கவனிக்கலை. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரெக்கார்ட் பண்ணதை நான் பார்த்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, கரன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கலை.
ஆனா அவங்க கவனிச்சு போடுறாங்க, நேத்து மாதிரி இல்ல சவுண்டு, கரகரான்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க போட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு கரகர சத்தம் தான் அது அவங்கள இரிட்டேட் பண்றது பாருங்க. அவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனாலும் பாருங்க, அந்த சின்ன சவுண்ட் இருக்கிறது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு வீடியோவுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே அளவுக்கு வந்து நம்ம ஆடியோவுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அது மறந்துடவே கூடாது. ஆடியோ தானே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. வீடியோவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து அதே அளவு முக்கியத்துவத்த நீங்க ஆடியோவுக்கும் குடுங்க. இந்த ஆடியோக்காக நீங்க நெறைய காசு செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணா தான் சூப்பரான ஆடியோ வரும் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. சாதாரண கிளிப் மைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மைக்லாம் வாங்கணும் அப்படின்னு கூட கிடையாது. நீங்க சாதாரண ஒரு கிளிப் மைக் ரூ. 250 அந்த மாரி ரேட்டுக்கு வந்து Amazonலலாம் கிடைக்கும். ஒரு ரூ. 250க்கு சாதாரண காலர் மைக், கிளிப் மைக் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 250லேருந்து ரூ. 1000 வரைக்கும் பட்ஜெட்ல அந்த மாதிரியான கிளிப் மைக்ஸ் இருக்குது. ரூ. 1000க்கு போயான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. அதுல வந்து அதிலேயே சின்ன ஒரு கண்டென்சர் குடுத்திருப்பாங்க. உள்ளே ஒரு பேட்டரி குடுத்திருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஆனா ரூ. 250 சாதாரண சிம்பிள் ரூ. 250 மைக்கு போதுமானது. ரூ. 1000 கூட வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரூ. 250 மைக்குக்கும் ரூ. 1000 மைக்குக்குலாம் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா, Amazonல வந்து ஒரு ஒரு ஆஃபர் போடும்போது நான் வாங்குனேன். இதோடைய ஒரு யூசுவலா வந்து ₹4000 4500 அந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த மைக் இருக்கும். பட் அந்த ஆஃபர் டைம்ல வந்து ரூ. 250 எனக்கு இந்த மைக்கு, இந்த ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு சில நேரத்தில ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சது அப்படின்னா கூட, நீங்க அந்த மாதிரியான ஆஃபர் நேரத்தில இந்த மாதிரியான ஒரு மைக். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி மைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்பி மைக் வந்து நீங்க வேற எக்ஸ்ட்ரா எந்த செட்டப்பும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இத மாட்டிட்டு அந்த யூஎஸ்பி வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் யூஎஸ்பில நீங்க மாட்டிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா மைக் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் மைக் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். வேற எக்ஸ்ட்ரா செட்டப் எதுவுமே கிடையாது. இதான் யூஎஸ்பி மைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மைக் உங்களால முடிஞ்சா நீங்க வாங்கிக்கலாம். பட் நாட் நெசசரி. நாட் நெசசரி. ஒரு ₹250க்கு நீங்க ஒரு சாதாரண கிளிப் மைக் வாங்கிட்டு, நீங்க கேமரா முன்னாடி வச்சுட்டு, நீங்க சாதாரணமா சும்மா கேமரால பேசுறத விட, அந்த மைக்க பக்கத்துல வைக்கும்போது அது நல்லாருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த மைக் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க கேமரால நீங்க டைரக்ட்டா பேசும்போது மைக் வந்து உங்கள விட ஒரு ஒரு 2 ஃபீட்ஸ் அங்க தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளிப் மைக் வந்து வேற ஒண்ணும் இல்ல. அங்க தூரத்துல இருக்க மைக்க உங்க வாய் பக்கத்துல கொண்டு வருது. அவ்வளவுதான். இந்த தூரத்துல இருக்கிற மைக் உங்க வாய் பக்கத்துல கொண்டு வரும்போது, உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்லா என்ன செய்யும்? ரெக்கார்ட் ஆகும். அது வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப வெளிய உட்கார்ந்து நீங்க சாதாரணமா பேசுறவங்க சும்மா வெளிய உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, காத்து சத்தம்லாம் ரொம்ப உஷ்ன்னு அந்த சவுண்ட்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து நீங்க அந்த 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 காத்து சத்தம், அந்த மாரியான சத்தம், சாதாரண ஒரு நேச்சுரலான ஒரு பேக்கிரவுண்ட் ஒரு சின்னதா ஒரு குயில் சத்தம் போடுறதோ, சின்ன குருவி சத்தம் போடுறதோ, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இந்த காத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உஷ்ன்னு அடிச்சதுன்னா, அது கம்ப்ளீட்டா வந்து வீடியோ வந்து கொலாப்ஸ் பண்ணிரும். அதே மாதிரி வெளியே போற வண்டியெல்லாம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கும். அகைன் கண்டென்ட்டை பொறுத்து விளாக் போடுறவங்க வந்து சும்மா பேசிக்கிட்டே போவாங்க. விளாகை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வெளியே வந்து அவங்க விளாக் பண்ண ஒரு டெய்லி விளாக் போடுறது அப்படிங்கிறது அது டெய்லி நாய்ஸ் வந்து கேட்கும். அதை பார்க்க வர்றவங்களுக்கு வந்து அந்த மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஓகே, விளாக் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அது எல்லா சவுண்டும் தான் கலந்துருக்கும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ஸோ அது அவங்களை இரிட்டேட் பண்ணாது. ஆனா நீங்க பேசுறவங்க வந்து ஒருவேளை ஒரு கண்டென்ட் நீங்க பேசி கொடுக்குறீங்க, நீங்க கண்டென்ட்டை பேசி அதை செய்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்க்குறவங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க தெளிவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு வீடியோ நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய நாய்ஸை வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இல்லாம உங்களுடைய வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி நீங்க அதை பண்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சிம்பிள் கிளிப் மைக் நீங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை அந்த கிளிப் மைக் வாங்குறது கூட எனக்கு அது ரொம்ப அதிகங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா, பெரும்பாலான மொபைல் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நிறைய மொபைல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹெட்ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மாட்டியிருக்கிறேன் காதில். ஸோ இந்த ஹெட்ஃபோன், இந்த சாதாரணமான ஒரு ஹெட்ஃபோன், இந்த ஹெட்ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மைக் இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெட்ஃபோனில் நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டே வந்து கால் அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஒரு மைக் இதில் இருக்கும். அந்த மைக் வந்து ஒருவேளை உங்களால் சிம்பிளான ஒரு காலர் மைக் கூட வாங்க முடியாத சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சாதாரண ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய மைக் உங்களுக்கு போதுமானது. ரொம்ப அழகா நீங்கள் அந்த ஹெட்ஃபோனை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு அழகா உள்ள போட்டுட்டு இப்படி மடிச்சு உள்பக்கமா போட்டுட்டு இந்த மைக்கு வெளியே தெரியற மாதிரி இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி மைக்கு வெளியே தெரியற மாதிரி உள்பக்கமா அப்படி போட்டுட்டு மைக்கு வெளியே தெரியற மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சாதாரண மைக்கு கூட நீங்க சும்மா மைக் இல்லாம ரெக்கார்ட் பண்றதை விட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் மைக், சாதாரண ஹெட்ஃபோன் மைக் வந்து இட் வில் டூ மேஜிக்.
சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து சாதாரணமா ரெக்கார்ட் பண்றத விட, இந்த ஹெட்ஃபோன் நான்லாம் ஒரு சில நேரத்தில என்னுடைய சேனல்லே வந்து வரக்கூடிய ஒரு சில மொபைல் ஸ்க்ரீனுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண இந்த ஹெட்ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லாருக்கும். நம்ம ஹெட்ஃபோன் மைக் தான் யூஸ் பண்றோம். சாதாரண ஒயர்ல வரக்கூடிய சாதாரண ஹெட்ஃபோன் மைக் தான் யூஸ் பண்றோம். நல்லா இருக்காதுன்னுலாம் நெனைக்காதீங்க. இப்போ வர்றதுல நல்ல நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன் அதிலேயே வந்து நல்ல மைக்ஸ் குடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாய் பக்கத்துல வர்ற மாரி நீங்க ஒரு சின்ன கிளிப் பண்ணிக்கலாம். தொங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க எடுக்கலாம். ஒரு டார்க்கான ஷர்ட் போட்டுக்கிட்டு, இத உள்பக்கமா போட்டுட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, எந்த வித்தியாசமும் தெரியாது. பார்க்கறதுக்கு அது நல்லாருக்கும். ஸோ அந்த ஹெட்ஃபோன் மைக்க நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒருவேள உங்களுக்கு காலர் மைக்கும் இல்ல, ஹெட்ஃபோன் மைக் கூட யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னா, நீங்க மேக்ஸிமம் உங்களுடைய மொபைலுக்கு எவ்வளவு க்ளோஸா உட்கார முடியுமோ அவ்வளவு க்ளோஸா உட்காருங்க. ஹெட்ஃபோன் மைக்கும் இல்லாம, காலர் மைக்கும் இல்லாம, ஒரு 4 அடி 5 அடி தள்ளி மொபைல வச்சுட்டு இங்க உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா, கிணத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாரி கேட்கும். ஒண்ணும் தெளிவா ரெக்கார்ட் ஆகாது. அதனால அந்த மாரியான சிச்சுவேஷன்ல மட்டும் நீங்க எவ்வளவு க்ளோஸா, அதாவது இவ்வளவு தெரிஞ்சா போதும். உங்களுடைய தலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் உடம்பு. இவ்வளவு தெரிஞ்சா போதுமானது. பார்க்கறதுக்கு வீடியோ நல்லா இருக்கும். ஹெட்ரூம் கொஞ்சம் ஹெட்ரூம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மேக்ஸிமம் க்ளோஸ்ல உட்கார்ந்து நீங்க பேச முடியுமோ, அவ்வளவு மேக்ஸிமம் க்ளோஸ்ல உட்கார்ந்து பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகைன் ஆடியோ அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே வாய்ஸ் மாடுலேஷன், அந்த ஏற்ற இறக்கத்தோட நம்ம பேசுற அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மெக்கானிக்கலா அப்படியே பேசாம, அல்லது ஒரு ரோபோட் மாதிரி ஏத்தமும் இல்லாம இறக்கமும் இல்லாம அப்படியே போறதை விட, நல்ல ஏத்த இறக்கத்தோட அழகா நீங்க அந்த சவுண்டை கூட்டி குறைச்சி நல்லா அப்படி இப்போ பேசுனீங்க அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒருவேளை உங்களுக்கு இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா, மேக்சிமம் இவ்வளவு க்ளோஸ்ல வைக்க முடியுமோ அவ்வளவு க்ளோஸ்ல வச்சுக்கோங்க. முகத்தை மட்டும் இல்லை, கொஞ்சம் முகம் தவிர எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உடம்பு தெரியட்டும். அந்த மாதிரி க்ளோஸ்ல வச்சுட்டு நீங்க உங்க மொபைல்ல நீங்க பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ வந்து பெஸ்டா மேக்ஸிமம் பெஸ்டா வந்து அதுல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம பண்ணக்கூடியது பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களால முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மைக் இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடியோ ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆடியோவையும் வந்து நீங்க தனியா ரெக்கார்ட் பண்ணி நீங்க அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வைக்கலாம். பட் அகைன் இது வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில் வேணும். ரெண்டையுமே கரெக்டான விதத்துல ஜாயின் பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்களுடைய வீடியோ வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது கூடவே சேர்ந்து ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும். பிளஸ் அடிஷனலா நீங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல்ல அங்க நீங்க ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, இன்னொரு மொபைல்ல இந்த மாதிரி கிளிப் போட்டு உங்க பாக்கெட்ல வச்சுட்டு ஆடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, கம்பைன் பண்ணி எந்த ஆடியோ நல்லா இருக்குதோ அந்த மாதிரிலாம் உங்களால வைக்க முடியும். பட் இதுக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். கண்டிப்பா உங்களால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை கத்துக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நீங்க கத்துக்கும் போது உங்களால ஈஸியா வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதையும் கூட உங்களால கத்துக்க முடியும். அதனால இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஓகே, இவ்வளவுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எடிட்டிங் பத்தி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எடிட்டிங்னா எப்படி பண்ணணும், டெக்னிக்கலா வந்து ஒரு எடிட்டிங் வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும், ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் டைம்குள்ள நம்ம போகலாம். கொஸ்டின் ஆன்சர் டைம்குள்ள போகலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த கண்டென்ட், இன்னைக்கு நான் பேசின விஷயங்கள், இதுல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இது வந்து கொஸ்டின் டைம். உங்களோட மைக்கை மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்க சந்தேகம் கேட்டுட்டு தென் அதுக்கப்புறமா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். மைக்கு சந்தேகம் மட்டும் கேட்டுட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். கொஸ்டின் டைம், டவுட்ஸ். மைக் ஆன் பண்ணல ஐயா, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. லைட்டிங்ல ஒரு டவுட் இருக்கு. இப்ப நம்ம இந்த ரிவர்ஸ் கேமரா போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது, அப்ப நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து லைட் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ப்ராப்ளமா இருக்காது? அதுக்கு நல்லா வருமா அது? ஆக்சுவலா நீங்க யூஸ்வலா ரிவர்ஸ் கேமரா தானே யூஸ் பண்ண சொல்றீங்க. உங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி 2 கேமரா இருந்துச்சுன்னா ஒரு கேமரா உங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதாவது முன்பக்கம் இருக்கிற கேமரா. முன்பக்கம் இருக்கிற கேமரா. அதாவது கேமரா வந்து உங்களை நோக்கி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது வந்து கேமரா தானே உங்களை பார்த்துருக்கோம். எனக்கு புரியல, நீங்க எக்ஸாக்டா என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இல்லை, இப்போ ஆக்சுவலா நம்ம லைட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆமா, ரைட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து வரணும். ஃப்ரண்ட்ல இருக்கும். பிளஸ் இந்த கேமராவும் நம்ம வைக்கும்போது அந்த கேமராவும் வந்து நம்ம ரிவர்ஸ் போடும்போது அது லைட்டை ஃபேஸ் பண்ணி தானே வரும் இல்லையா? அப்போ வந்து நம்ம லைட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்குறேன் நான்.
உங்களுக்கு நீங்க ரிவர்ஸ் போடும்போது அந்த ரிவர்ஸ் கேமரா உங்களை படம் எடுத்துட்டு இருக்காதுல, உங்களோட ஃப்ரண்ட் கேமரா தானே உங்களை படம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ப்ராப்ளம் வராது இல்லையா? இல்ல அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சரி சரி. ஆமா. இன்னொரு டவுட், ஆக்சுவலி நம்ம ஹெட் ரூம்ன்றது வந்து எப்படி நம்ம ஆக்சுவலா டிசைட் பண்றது? நம்ம எங்க இருந்து பார்க்கணும்? நம்ம தலைக்கு மேலன்னா அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா அது? ஆமா. அது நீங்க அதுதான் அதனால தான் நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை பின்பக்கம் உள்ள கேமரா வச்சு நீங்க எடுக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2, 3 முறை நம்ம கேமராவை கரெக்ட்டா செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வச்சுட்டு கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு, ஒரு வீடியோ எடுத்து முதல்ல ஒரு வீடியோ அங்கேருந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு, திரும்ப வந்து உட்கார்ந்து பார்த்து 1, 2 வார்த்தைகள் பேசி பார்த்துட்டு, நம்ம அப்படியே திரும்ப பின்னால போய் அதை ஆஃப் பண்ணி வீடியோ நல்லா கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, கேமரா அசைக்காம திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து உட்கார்ந்து அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். பின்பக்கம் உள்ள கேமரா வச்சு பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்கேஸ் இப்போ என்னோட கேமரா இந்த இருக்குது, நான் வந்து இப்படி வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். என்னுடைய இந்த பின்பக்கம் உள்ள கேமராவை நான் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பின்பக்கம் உள்ள கேமரா வந்து நான் இப்போ ஒருவேளை வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ என்னுடைய பின்பக்க கேமராவை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுக்கும்போது, இப்போ உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து இந்த பக்கம் ஸ்க்ரீன் இல்லை, இந்த பக்கம் தான் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தெரியாது. சரி, இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னால் நான் வந்து வீடியோ போயிட்டு இருக்கனால எனக்கு பார்க்க தெரியுது. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட் வந்து கட் ஆயிருக்கு. இப்போ ஹெட் கட் ஆயிருக்குது. ஸோ ஹெட் கட் ஆயிருக்கிறனால இப்போ எனக்கு தெரியாது. ஆனால் திரும்ப நான் இந்த வீடியோ இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப போய் பார்த்து ஐயோ ஹெட் கட் ஆயிருக்குது, அப்போ எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுட்டு வந்து திரும்ப வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னை கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஹெட்ரூம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, நான் என்னுடைய தலை வந்து இப்போ இந்த மாதிரி நான் வச்சேன் அப்படின்னா இங்க பாருங்க, என்னோட தலை மட்டும் தெரியுது. என்னோட தலைக்கு மேலே எவ்வளவு இடம் இருக்குது பாருங்க. ஆமா, இது வந்து அதிகமான ஹெட்ரூம். அதே மாதிரி இப்படி நான் வச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னோட தலையில கிட்டத்தட்ட பாதி கட் ஆகுது. இதுவும் தப்பு. கரெக்டான விதத்துல இந்த ஹெட்ரூம் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சீங்கன்னா கரெக்டா என்னோட தலைக்கும் அந்த வீடியோக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச் இடம் இருக்கிற மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூல் ஆஃப் தேர்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரமா, ஆமா, கொஞ்சம் ஓரமா. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நான் இப்படி ஸ்ட்ரைட்டா சென்டரா வைக்காம கொஞ்சம் ஏதாவது ஒரு ஓரமா இந்த மாதிரி நான் வைக்கும்போது அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ பிரதர். அடுத்தது நெக்ஸ்ட். பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த என்னுடைய டவுட் வந்து 2 லைட்டிங் 3 லைட்டிங் சொன்னீங்க. ஆமா. அது சப்போஸ் நான் 2 அல்லது 3 வைக்கும்போது ஒயிட் வைட்ஸா ஓகேவா, இல்லாட்டா எல்லோ மிக்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லதா, இல்லாட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ வைக்கிறது நல்லதா கேமரா? ஃபுல் ஒயிட் வச்சிங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஃபுல் ஒயிட் வந்து அது ஒரு மாதிரி அந்த ஃபுல் வெளிச்சம் அந்த ஒயிட் வந்து இப்போ கிடைக்கிற எல்இடி லைட்டோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த எல்இடி லைட் பயங்கர பிரைட்டாக இருக்கும் ஒன்று. அது வந்து ஃபுல் ஒயிட்டில் வைக்கும்போது அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளீச் கலரில் ஒரு மாதிரி ஒரு இதாகும். அதனால வந்து நீங்கள் அந்த எல்இடி லைட்ல கொஞ்சம் என்ன சொல்றது, அது வந்து இந்த ஒரு மாதிரி எல்லோயிஷாக கிடைக்கும்ல எல்இடிலே. ஒன்று வந்து ஃபுல் பிரைட், அதாவது டே லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு மாதிரி எல்லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு முடியும் அப்படின்னா இப்போ எல்இடியில் வந்து நிறைய கலர்ஸ் பிங்க் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பிங்க் கலர். இப்போ என்னோட இந்த பாருங்க, பிங்க் கலர் தெரியுதா? தெரியுது. ஆமாம், இது வந்து பிங்க் கலர் லைட்டு, இது வந்து ஒயிட் கலர் லைட்டு. இது வந்து ஒயிட் கலர் லைட்டு, இது வந்து பிங்க் கலர் லைட்டு. ஸோ இப்போ என்ன ரெண்டு ஒயிட் கலர் எதுவும் பிங்க் இது மிக்ஸ் ஆகுது. அதனால வந்து இது இன்னொரு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ரெண்டுமே ஒயிட் வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலரை வந்து நீங்க பிங்க் தான் வைக்கணும் இல்லை, ப்ளூ வைக்கலாம், எல்லோ, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒயிட் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க 2 தான் செய்ய. எனக்கு ஆக்சுவலா இப்போ நான் 2 லைட் தான் முன்னாடி இருக்குது, ஆனால் பின்னால் ஒரு டியூப் லைட் பின்னால் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அப்போ 3 பாயிண்ட் ஆயிரும். இது ஒன்று பின்னால் டியூப் லைட் இருக்கனால 3 பாயிண்ட் ஆயிரும். தேங்க்யூ. வெல்கம்.
வேற क्वेश्चंस? அந்த லைட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சிங்கிள் லைட் இது வந்து சாதாரணமா கடையில கிடைக்கக்கூடிய அந்த ரூஃப்ல போடக்கூடிய லைட், ரூஃப்ல வந்து போடக்கூடிய அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லைட் இது. இந்த எல்இடி லைட் வாங்கிட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்டாண்ட் மட்டும் சாதாரண இந்த 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 கிளிப் மைக் மாட்டி இருக்கிறனால இதே மாதிரி இன்னும் 2 ஸ்டாண்டு வாங்கினேன். அந்த 2 ஸ்டாண்டு எனக்கு ஒரு காம்பினேஷன்ல கிடைச்சது ஒரு டைம்ல. அந்த 2ஐயும் வாங்கிட்டு நான் வீட்டில் அட்டையில நான் வந்து அதுக்கு ஹோல்டர் பண்ணி நானே வந்து ஒரு செட்டப் அட்டையில இருந்து அப்படி அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்க செய்யறது அந்த மாதிரி நீங்க எக்கனாமிக்கலா இப்போ நீங்க வந்து எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கொஞ்சம் கவனமா யோசிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே கொஞ்சம் ஏதோ இதுதான் லைட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அழகா வந்து நம்மளே செய்யலாம். வீட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்களே அதை வந்து இந்த மாதிரியான லைட்டிங் எல்லாம் ரொம்ப அழகா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, 4 மாடல்ஸ் நீங்க பாருங்க. இதுல நீங்க போயிட்டு இந்த வெப்சைட்ல போய் இதை என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். யூடியூப்ல போய் எப்படி லைட்டிங் வந்து யூடியூப் லைட் எப்படி வீட்டில் உருவாக்குறது, அதாவது டிஐஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக டூ இட் யுவர் செல்ஃப், அதுதான் வந்து ஷார்ட்டா டிஐஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஐஒய் யூடியூப் லைட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே பார்த்தோம் 1000 வீடியோ வரும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு மெத்தடை செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் போயிட்டு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அப்படி இதெல்லாம் செட்டப்போடு தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு யூடியூப்ல அவன் கம்பெனியில் விற்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி யோசிக்கணும் எக்கனாமிக்கலா நம்ம பொதுவா. கேளுங்க. கேளுங்க. கொஞ்சம் சத்தமா, உங்களோட சவுண்ட் மட்டும் தான் ரொம்ப கம்மியா கேக்குது. கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் பக்கத்துல வச்சு கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். வீடியோ போடுறதுக்கு வெப் கேமரா வந்து நீங்க சொன்னீங்களா? எனக்கு வெப் கேமரா ஆமா ஆமா. இது ஓகேவா? இது கரெக்ட்டா இருக்குமா? ஜெப்ரான்ஸ்ல வந்து இது இருக்கு. அதனுடைய அதில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி அது எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அட்லீஸ்ட் 750p அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 750p அப்படிங்கிறது எவ்வளோ போட்டிருக்காங்க? 320-ஆ? இல்ல அங்கிள், 3p லென்ஸ் போட்டுட்டாங்க அங்கிள். 3p லென்ஸ் போட்டுட்டாங்க அங்கிள். இல்லை நான் அது லென்ஸில் அதனுடைய வீடியோவுடைய குவாலிட்டி அந்த 3 அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வீடியோ குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 750p இருந்தால் தான் வீடியோ வந்து யூடியூப்புக்கு பேசிக்கு அட்லீஸ்ட் பேசிக்கு நல்லாயிருக்கும். அதை விட கம்மியான வீடியோ குவாலிட்டி வந்து யூடியூப்பில் நல்லா இருக்காது. அதனால் மினிமம் 750p இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மொபைலில் மினிமம் 750p இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி, அதாவது 1080p வந்து உங்களுக்கு பிக்சல் வந்து உங்களுக்கு மொபைலில் கிடைக்கும். மொபைல் பெஸ்ட் எப்போவுமே. புரியல. இது வீடியோ ரெசல்யூஷன் தான். அந்த வீடியோ ரெசல்யூஷன் என்ன போட்டிருக்காங்க? 640 போட்டிருக்காங்க, அப்புறம் 480 போட்டிருக்காங்க. 640 தான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 640 அப்படிங்கிறது குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். 720 தான் வந்து ஹெச்டியில் பாதி. 720 அப்படிங்கிறது ஹெச்டியில் பாதி. யூடியூப்பில் வந்து போன வருஷம் வரைக்கும் 720p வந்து ஹெச்டி குவாலிட்டியாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷம் 720 வந்து ஹெச்டி கிடையாது, அதுக்கு அடுத்த குவாலிட்டி அதாவது 1080 தான் வந்து ஹெச்டி அப்படின்னு சொல்லி போன வருஷம் மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் 720 போட்டால் கூட அதுக்கு ஹெச்டியாக வந்து யூடியூப் கன்சிடர் பண்ணாது. பட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து என்னுடைய நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ எல்லாமே 720p தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. பட் ஆனால் இதை விட குவாலிட்டி கீழே போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, அது இது வந்து இதில் சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுவே வந்து பெரிய ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப மங்கலாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிரைன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி புள்ளியாக எடுத்துக்கிட்டு கிரைனாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு.
வேற கொஸ்டின்ஸ்? எனக்கு அப்படிதாங்க தெரியுது, ஒரு மாதிரி இது ப்ளூர் மாதிரி தெரியல சார். அதான் ஆமாங்க சார், அது ஆமாங்க. குவாலிட்டியாக கம்மியாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி தெரிகிறது. அது இன்னும் இந்த சின்ன பெரிய ஸ்க்ரீன் ஆக ஆக ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். ஓகே ஓகே. வேற கொஸ்டின்ஸ்? சத்தம் கேட்க மாட்டேங்குது. நீங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்க, ஆனா சத்தம் கேட்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நீங்க பேசுறீங்க, நான் கவனிக்கிறேன், ஆனா சத்தம் கேட்கல எனக்கு. நோ நோ, மைக் ஆன்ல தான் இருக்கு, ஆனா இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல, அந்த மைக் எடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு பேசுங்க, ஒருவேளை கேட்கும். அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ. கேக்குது. கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? ஆமா கேக்குது. ஓகே, சாரி அபவுட் இட். நான் கேட்க வந்த கேள்வியை மறந்துட்டேன். ஓகே, நீங்க வந்து யூஎஸ்பி மைக் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. நீங்க யூஸ் பண்றது யூஎஸ்பி மைக். அப்படின்னாக்கா நீங்க வந்து லேப்டாப்ல அதை கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்னோட கம்ப்யூட்டர்ல, என்னோட பிசில கனெக்ட் பண்ணிருக்கிறேன், லேப்டாப்லயும் கனெக்ட் பண்ணலாம். கரெக்ட். இப்போ நாங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி மைக் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமா, யூஎஸ்பி மைக் வந்து மொபைல்ல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அந்த மொபைலுக்கு வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு அந்த சாதாரண வந்து 3.5 mm இருக்குல்ல, நம்ம ஹெட்ஃபோனுக்கு வரும்ல, அந்த பின்ல வரக்கூடிய மைக்ஸ் இருக்குது, அந்த மைக்கு செட் ஆகும். ஓகே. ஆமா, ரைட். ஆனா உங்களுடைய மொபைல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மொபைல்ல வந்து 3.5 mm ஜாக் இருக்காது. இப்போ வர்ற மொபைல்ல, நிறைய மொபைல்ல அந்த ஜாக் இல்லாம தான் ஒரு சில மொபைல் விடுறாங்க. சரி. அப்படின்னா நீங்க வந்து ஒன்னு கன்வெர்ட்டர் கனெக்டர் அது வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா டைரக்டா அந்த யூஎஸ்பி சியா இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி அதிலே டைரக்டா போற மாதிரியான மைக்கு கூட சில மைக் ஸ்பெஷலைஸ்ட் மைக்கு கிடைக்கும். அப்படியும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய மொபைலை பொறுத்தது. சரி, இப்போ நீங்க யூஸ் பண்ற கரண்டா யூஸ் பண்ற மைக் நீங்க என்ன மேக் அது? இது வந்து மனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சாதாரண ஒரு கம்பெனி தான். இது ஒரு சைனீஸ் கம்பெனி தான். பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு பிராண்டட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குறதும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இருக்காது. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பிராண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க அமேசான்ல எடுத்தீங்களா? அமேசான்ல வாங்கினேன். ஆமா, அமேசான்ல ஒரு ஆஃபர்லாம் சில நேரத்துல மொத்தமா ஆஃபர் போடுவாங்கல்ல. கரெக்ட். ஆமா, அந்த நேரத்துல பார்த்தேன். எனக்கு ஒரு 2500 ரூபீஸோ இவ்வளவுதான் வந்தது. இது அந்த டைம்ல ஆஃபர்ல மொத்தமா கிடைச்சது எனக்கு. இது கூடவே வந்து ஒரு ஸ்டாண்டும் கூடவே கிடைச்சது. இது கூட ஒரு இந்த பாப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா, அதுவும் சேர்ந்தே வந்தது. நான் அது வைக்கல, ஜஸ்ட் இது ஃபார்ம் மட்டும் மாட்டி இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். வேற கொஸ்டின்ஸ்? சார் அப்துல் ரஹீம். சொல்லுங்க சார். வணக்கம். மேக்ஸிமம் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா சொல்லும் போதே தெளிவா சொல்லிடுறீங்க இல்லையா? சொல்லும் போதே ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே சில பேர் இப்போ நான் நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா நான் வந்து தன்னம்பிக்கை பயிலரங்கம் நிறைய மாதிரி மீட்டிங், எங்களுடைய நான் மீட்டிங் எடுக்கிறேன். இருந்தாலும் கூட பலருடைய ஸ்பீச்சுக்கு உங்களுடைய ஸ்பீச்சுக்கு இந்த 3 நாள் ஸ்பீச்ல வந்து உங்களுடைய ஒரு என்னன்னாக்கா வயது முதிர்ந்த அனுபவம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதான் ஒரு சொல்லும் போதே இதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் கேள்வியே வராது சில பேர் அந்த மெத்தட்ல இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கதான் செய்யும். நம்ம எவ்வளவு தெளிவா சொன்னாலுமே கூட இவ்வளவு நேரம் நீங்க கொஸ்டின் கேட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. ஜஸ்ட் அந்த தம்பி கேட்டா இவர் சார் கேட்டாரு. ஏன்னா வேற கொஸ்டின் கேட்கறதுக்காங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு இருந்தா கூட வேற கொஸ்டின்ஸ் கூட. ஆமா, வேற நீ யூடியூப் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கூட இருக்கும் இல்லையா? அதனாலதான். அதுதான் நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்ல போறீங்க, தனியா சொல்ல போறீங்க. ஓகே தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய பணி இன்னும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் ஹலோ. சொல்லுங்க கேக்குது. சார், அதாவது இந்த ரவுண்ட் லைட் சொன்னீங்களா சார்? ஆமா, ரவுண்ட் லைட். ஆமா, அந்த ரவுண்ட் லைட்ல வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு வந்து அந்த லைட் வைக்கும்போது வீடியோ தெரியுது, அந்த ஸ்பெக்ஸ்ல தெரியுது. அதை வந்து எப்படி நம்ம இது பண்றோம்?
அது வந்து இப்போ ஆக்சுவலாக கண்ணில் தெரிஞ்சால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆமா ஆமா பொதுவாக வந்து கண்ணில் வந்து அந்த ரவுண்ட் லைட் வச்சிருக்கும் போது கண்ணில் அந்த ரவுண்டு சின்னதாக தெரியும். அது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது கண்ணில் தெரியறது. பட் ஆனால் கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடும்போது அது ஒரு மைனஸ் பாயிண்டாக மாறிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டை வந்து கொஞ்சம் கேமரா, அதாவது நீங்கள் வந்து லைட்டுக்கு நேராக பார்த்தா தான் அந்த லைட் வந்து உங்களுடைய ஸ்பெக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த லைட்டை வந்து ஒதுக்கி வச்சு சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து வர்ற மாதிரி நீங்க லைட்டை நீங்க பார்க்காம சைட்ல இருந்து அந்த லைட் வந்தது அப்படின்னா உங்களுடைய கண்ணுல வந்து அந்த லைட் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த கண்ணாடில ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரி சரி. அந்த மாதிரி கொஞ்சம் சைட்ல வச்சுக்கோங்க. பட் ஸ்பெக்ஸ் போடும்போது ஒரு சில காஸ்ட்லியான ஸ்பெக்ஸ் ஒரு சில இது இருக்குது, அதுல வந்து லைட்டே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு சில கண்ணாடி போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சில கண்ணாடிகள் இருக்குது. பட் அகைன் அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது. நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஒரு 2 பாயிண்ட் லைட்டிங் நீங்க செட் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. சரி சார். 2 சைடுல வந்து கொஞ்சம் நல்லா அங்க தள்ளி வச்சுக்கிட்டு லைட் உங்களை பார்த்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, கண்ணாடில தெரியாது. சரி சார். நேரம் முன்னாடி வச்சா தெரியும். தேங்க்யூ சார். ஒன் மோர் क्वेश्चन. கேளுங்க. அந்த பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த லைட் டைரக்டா கண்ணாடியில விழாதபடி தடுக்க முடியுங்களா? லைட்டுக்கு முன்னால பட்டர் பேப்பர் அவங்க சொல்றாமா, அது வந்து சாதாரண அந்த குண்டு லைட் எல்லாம் போடும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்ககிட்ட நல்ல வேஷ்டி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, நல்ல நைலான் வேஷ்டி இருக்கு இல்லையா, ஆமா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அது கொஞ்சம் சாஃப்டன் ஆகும், அந்த லைட் கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். அந்த மாதிரி பண்ணலாம். பட் ரவுண்ட் லைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு சாஃப்ட்னர் ஒன்று ஒரு மாதிரி ஒரு இதில் தான் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அதுல ஏற்கனவே ஒரு மாதிரி அது ஒரு டல்லா தான் அந்த லைட் வரும். நம்ம அதுக்கு வெளியே திரும்ப நம்ம போட்டா அது எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு யோசிக்கிறேன். ரூல் ஆஃப் தேர்ட். ஆமா, ஒரு நிமிஷம் தம்பி, அவங்க பேசிட்டு இருக்காங்க. சார், இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ல வந்து நீங்க ஒரு 2/3 அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம ஒரு பக்கம் காலியா விடுற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அதே மாதிரி ஹெட் ரூம்ல வந்து மேல ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஹெட் ரூம்ல வரும்போது மேல தலைக்கு மேல ஸ்பேஸ் ஜாஸ்தி இருந்தா அது வேஸ்ட் மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா ரூல் ஆஃப் தேர்ட்ல நம்ம வந்து ஒரு ஆங்கிள் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பக்கம் அது வேஸ்ட் மாதிரி தெரியாதுங்களா? இல்ல, அது வந்து இப்ப ரிசர்ச்ல பொதுவா ஆக்சுவலா ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்ச்சோட ரிசல்ட் இது. ரூல் ஆஃப் தேர்ட் வந்து அது அந்த வீடியோ வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சென்டர்ல உட்கார்ந்து பேசுறதை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இப்ப பெரும்பாலான ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஒரு ஓரமா இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக உங்களோட உடம்பு கட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட உடம்பு ஃபுல்லாமே தெரியணும். இன்னொன்னு, இந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குது இல்லையா, நமக்கு ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இடம் கிடைக்குது இல்ல, அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ராப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ஆமா, ஏதாவது ஒரு ப்ராப் யூஸ் பண்ணீங்கன்னா அது பாக்குறதுக்கு அழகாயிரும். அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்த வந்து நீங்க உங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு அல்லது உங்க வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட பண்றதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃப்ரீயா விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி சரி, தேங்க்யூ. சார், ஒன் மோர் क्वेश्चन சார். சார், இப்போ வந்து அதாவது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆஃப் ஆங்கிள் மட்டும் வீடியோ எடுக்கிறது, அது கீழே நம்ம இது எடுக்கிறது, அது வந்து எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குதா சார்? அப்படின்னு அதாவது யூடியூப், அதான் நான் அதை சொல்லும்போது அதெல்லாம் சொன்னேன். என்ன அப்படின்னா, யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ போடும்போது யூடியூப் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் வீடியோ ஃபார்மேட்டை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா, அதாவது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து யூடியூபோடைய என்ன சொல்லுது டாமினேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ யூடியூப்ல நீங்க கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட், அதாவது அன்லஸ் அதர்வைஸ் அது ஷார்ட்ஸா இல்லாத பட்சத்தில், ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். ஷார்ட்ஸ் வந்து இப்படி போட முடியாது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம போடுற அந்த ஷார்ட் வந்து அது இந்த மாதிரி தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டிக்டாக் வந்து தடை பண்ண நேரத்தில் அங்க இருந்த ஆட்களை வந்து இங்க இழுக்கிறதுக்காக யூடியூப்ல பண்ண ஒரு பிளான் தான் அது. இந்த ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு டிக்டாக் ஆட்களை இங்க கொண்டு வரதுக்காக அவங்களுடைய ஒரு டெக்னிக்காக தான் அப்படி பண்ணாங்க. மற்றபடி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து யூடியூப்ல நல்லா இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களும் பெரும்பாலும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கண்டென்ட் அடிப்படையில் நீங்கள் வந்து வெர்டிகலாகவும் வீடியோ போடலாம், இல்லை ஹரிசாண்டலாகவும் நீங்கள் வீடியோ போடலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து பொதுவாக வெர்டிகலாக போடுறாங்க, ஸ்கொயர் வீடியோஸ் போடுறாங்க, அதை பார்க்குறேன், நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக பெரும்பாலும் ஸ்கொயரில் போடுறது நல்லது. ஏன்னா அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மற்ற ஃபார்மேட் போட முடியும், ஆனாலும் அவங்களுடைய ப்ரிஃபரபிள் இது என்ன அப்படின்னா ஸ்கொயரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் வந்து எவ்வளவு லென்த் வந்து போடலாம், எந்த ஃபார்மேட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்ல வீடியோ ஃபார்மேட் இன் இன்ஸ்டாகிராம் அல்லது வீடியோ டைமென்ஷன்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிலே ப்ரிஃபரபிளாக போட்டிருப்பாங்க, இது பெஸ்ட் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க அல்காரிதம் எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்படி போடவே கூடாது அப்படிங்கிறது இல்லை, இப்படி போட்டால் வீடியோ ஓடாது அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு சில வீடியோஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக சிம்பிளாக போட்ட ஒரு சில வீடியோஸ் கூட வைரலாக ஓடும். பட் ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ரூல். ஒரு சில நேரத்தில் அது ஓடலாம். பட் நம்ம வந்து எப்போவுமே வீடியோ கொடுக்கும்போது சரியான ஒரு கண்டென்ட்ல கொடுத்தா நல்லது, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்றது. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணனா இல்லை வேற எதுவும்? இல்ல நான் கேட்டது கொஞ்சம் வேற சார். ஆனா நீங்க சொன்னது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா என்ன சொல்றேன் சார், போட்டோல வந்து ஆஃப் சைஸ் ஃபுல் சைஸ் சொல்றாங்களா சார்? அந்த மாதிரி உடம்பு நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் இது கவர் பண்றது அப்படிங்கறது கவர் பண்றது அதுதான் பத்தி தான் கேட்டேன். அதுதான் கேட்டீங்க. ஓகே ரைட். அதுதான் கேட்டேன். அதாவது அது கொஞ்சம் நீங்க சர்ச்ல கேமரா வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆள் வந்து சொன்னாரு, நீங்க வெர்டிகல்ல யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கீழே ஒரு 3-4 தெரியற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது உங்களுடைய கேமராவுடைய குவாலிட்டி பொறுத்தது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நீங்க ஒரு குவாலிட்டி கம்மியான கேமரால வந்து உங்க லாங் ஷாட் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இன்னொன்று நீங்க அதை லாங் ஷாட் வச்சுட்டு ஒருவேளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஒரு ஃபுல்லா அவங்க ஃபுல் உடம்பு தெரியுற மாதிரி நீங்க வீடியோ எடுத்திருக்கீங்க, அதாவது ஹெட்ல இருந்து கால் வரைக்கும் தெரியுற மாதிரி வீடியோ எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இதுல வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடியோ குவாலிட்டி கம்ப்ளீட் அடி வாங்கும். எப்போனா உங்களுடைய கேமரா வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கம்மியான இதுல இருக்கும்போது ஒருவேளை உங்ககிட்ட நல்ல ஹை குவாலிட்டி கேமரா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லாவே எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ஒரு 4K எடுக்கிற மாதிரி அல்லது 2K எடுக்கிற மாதிரியான கேமராஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு செர்மனோ அல்லது ஒரு ஸ்பீச்சோ நீங்க எடுக்கும்போது எவ்வளவு மேக்சிமம் வந்து நீங்க கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மேக்சிமம் நீங்க கவர் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேற மாதிரியான ஆங்கிள்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஒரு ஷாட் வந்து அவங்கள பக்கத்துல மட்டும் வச்சு பேசுற மாதிரி அதனால ஒரு ஷாட் எடுக்கலாம், லாங் ஷாட் காட்டலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எடிட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். பட் உங்களோட கேமராவுடைய கெப்பாசிட்டி லிமிட்டடா இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணி இந்த பர்டிகுலர் கேமரால வந்து மேக்சிமம் எவ்வளவு குவாலிட்டி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதுக்கு எவ்வளவு நீங்க ஒருவேளை உங்களுடைய இப்போ இந்த சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு கேமரா மொபைல் கேமரா தான் இருக்குது என்கிட்ட, பெரிய அளவுல குவாலிட்டி இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப தூரத்துல வச்சு எடுத்தா பார்க்க நல்லா இருக்காது. மேக்சிமம் பக்கத்துல வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் நல்ல கேமரா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒருவேளை ஒரு இடுப்பு வரைக்குமோ அல்லது கால் வரைக்குமோ அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதா இருந்தா நீங்க ஒண்ணு இடுப்புக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் கட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கீழே முட்டு வரைக்கும் போகணும். இந்த நடுவுல கரெக்டா இடுப்புல கட் பண்றது பார்க்க அசிங்கமா இருக்கும். தேங்க்யூ. அதுதான் சார் கேட்டேன். ஓகே. மேக்ஸிமம் ஒரு ஜென்ஸா இருக்காங்கன்னா அந்த பெல்ட் கொஞ்சம் ஒரு முட்டுக்கு மேல வரைக்கும், தலையில இருந்து ஒரு முட்டுக்கு மேல வரைக்கும் எடுத்தா நல்லா இருக்கும். ஆமா. தேங்க்யூ சார். அப்துல் ரஹீம். சொல்லுங்க. இது கொஸ்டின் கிடையாது, ஒரு சின்ன எனக்கு ஒரு கமெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய தனி ஐடியில் அனுப்பிச்சுடுறேன். நான் 2-3 கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன், அது கூட நீங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுறேன். அது ஒன்றும் இல்லை, அது எந்த பொசிஷன்ல கரெக்டா இருக்குதா, நான் எடுத்தது கரெக்டா இருக்கான்னு மட்டும் ஒரு சின்ன சொல்யூஷன். நம்ம வந்து அடுத்தால இப்போ இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா, நான் நேற்று உங்களை வந்து ஸ்கிரிப்டிங் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து அதை வீடியோவா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஹோம் ஒர்க். அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரையுமே வந்து வீடியோ எடுத்து எல்லாருமே அப்லோட் பண்ண சொல்றதுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா
அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை ஷேர் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த டைம்ல வந்து கண்டிப்பா உங்களோடதையும் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஆமா, அந்த டைம்ல அனுப்புங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே. எல்லாரோடதையும் அவங்க யாரெல்லாம் வந்து கண்டென்ட் ரெடி பண்றாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒருவேளை அன்னைக்கே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அனுப்புனாங்கன்னு பார்க்க முடியாது. பட் யூ ஆர் வெல்கம். எல்லாருமே வந்து நீங்க ஒருவேளை உங்கள்கிட்ட ஏற்கனவே யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நீங்க ஏற்கனவே எடுத்த ஒரு கண்டென்ட்டை கூட நீங்க ஒரு ரிவ்யூக்காக அனுப்பலாம், அல்லது புதுசா கூட எடுத்து நீங்க அதை அப்லோட் பண்ணி நீங்க அனுப்பலாம். நம்ம நாளைக்கு எடிட் பண்றதை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறமா அப்லோட் பண்றதை பத்தி பார்ப்போம் அதுக்கு அடுத்த நாள். ஸோ அது முடியும் போது உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படி நம்ம எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அனுப்புங்க, நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம குரூப்ல இருக்கிற மற்றவங்க கூட உங்களோட வீடியோ வந்து அவங்க கூட ரிவ்யூ பண்ணலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஈவன் லாங் டேர்ம்ல கூட நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே ஓகே. நான் இப்போ வந்து எந்த எடிட்டிங் பண்ணல, ஜஸ்ட் என்னுடைய சர்க்கிள் இருக்க என்னுடைய டவுன்லைனுக்கு அனுப்பக்கூடிய வீடியோ அப்படியே எடுத்து அப்படியே அனுப்புனேன். அதான், வேற ஒண்ணு அதுல எடிட்டிங் எது இல்ல. ஜஸ்ட் நான் வந்து நார்மலா நின்று பேசினேன், அது அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் அதுல நீங்க இப்ப சொன்ன ரைட்டிங்ஸ், ஆடியோஸ், அந்த இது கண்டென்ட்ஸ் தான் வந்து கரெக்டா இருக்கான்னு கேட்கலாம். அது நீங்க அதனாலதான் நீங்க இன்னைக்கு இது முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நீ எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த விட நீங்க திரும்ப இன்னொரு முறை நீங்க அதை எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப கூட எடுத்து பாருங்க. ரொம்ப பெரிய வீடியோலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க. வேற கொஸ்டின்ஸ் இருக்குங்களா, டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தால் நம்ம பேசலாம், அப்படி இல்லைன்னா we can move on. அன்னைக்கு என்ன எங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத அடுத்த நான் சொல்லுவேன். ஓகே, பெரும்பாலும் ஓரளவு டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பேசின விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நான் நேற்று வந்து உங்களை வந்து உங்களுடைய சேனலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் உங்களை எழுத சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க, உங்களுடைய சேனலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அல்லது இந்த சேனலில் என்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்க, எதனால் அந்த கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, அது மூலமாக உங்களுடைய சேனலில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை வந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோவாக மாற்றுங்க. இன்னைக்கு நீங்கள் வீடியோ எடுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வீடியோவாக மாற்றுங்க. வீடியோ எடுத்து ஒருவேளை 1 or 2 times நீங்கள் ஃபெயில் ஆகலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி பெர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது, ஒரு பெர்ஃபெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. பட் எந்த அளவுக்கு நீங்கள் இது வரைக்கும் நான் சொன்னதில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை கிராஸ்ப் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நான் பார்ப்பேன். அதனால இன்னைக்கு வீடியோ எடுங்க. நம்ம இன்னைக்கு நீங்கள் எடிட் பண்ண தெரிஞ்சா நீங்கள் எடிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் ஒருவேளை எடிட் பண்ண தெரியாதுன்னா நோ ப்ராப்ளம். நாளைக்கு வந்து நான் எடிட்டிங் பற்றி எப்படி எடிட் பண்ணும் அப்படிங்கிறதான் நாளைக்கு நம்ம பேச போகிறோம். எப்படி எடிட் பண்ணும், கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் என்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறதுக்கு, சிம்பிளான சாஃப்ட்வேர். மொபைலில் அஃப்கோர்ஸ் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு சில கைன் மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொன்ன விஷயங்களை நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் நான் சொன்னேன், கண்டென்ட் பத்தி பேசியிருக்கிறேன், ஸ்கிரிப்டிங் பத்தி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு வீடியோ ஆடியோ அப்படிங்கிறத நம்ம பெஸ்டா இருக்கிறதுல நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம பெஸ்டா கொண்டு வரதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மனசுல நீங்க ரிமைண்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த கண்டென்ட் அதை நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க, உங்களை பத்தியும் உங்களுடைய சேனல் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க இன்னைக்கு வீடியோ எடுக்க போறீங்க. அதனால அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வீடியோ எடுக்கும்போது பொதுவாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்க உட்காந்து பேசுவீங்க, நீங்க பேசணும்னு ஒன்று நினைச்சிருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, டக்குன்னு கட் ஆயிரும், அதுக்கு மேல மைண்ட் வந்து பிளாங்கா இருக்கும், பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்க பேசணும்னு நினைச்சதை பேச மாட்டீங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். ஒருவேளை நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நீங்க பேசணும்னு நினைச்சது பேச முடியல, டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா பயந்துராதீங்க. திரும்பவும் ஒரு கேப் விட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சு நீங்க அப்படி முடிச்சு வச்சீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களை பார்க்கறதுக்கே உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த வீடியோவை அப்படியே நம்ம அப்லோட் பண்ண போறது இல்லை, நம்ம வந்து அதை எடிட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதுல இருக்கிற பெஸ்டான பீசஸ் எடுத்து நம்ம ஒன்னா சேர்த்து
ஒருவேளை பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும், அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டீங்க, எடிட் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதை பற்றி நம்ம பின்னால் நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்தணும்னு ஆசைப்படுற எல்லாருமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுத்து வைங்க. சரிங்களா? ஓகேங்க. நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இன்னைக்குமே சீக்கிரமாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து நம்ம சொல்லியாச்சு. ஒரு இந்த 1/2 அன் ஹவர் அப்படி எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது ஒருவேளை நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு பெரிய ஸ்பேஸ் வச்சிருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம 12 மணிக்கு நம்ம 10:30க்கு நம்ம ஆரம்பித்தோம், 12 மணிக்கு நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கும் மீண்டுமாக இதே மாதிரி 10:30க்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ எடுத்து ரெடியாக வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகேங்க, தேங்க்யூ. திரும்ப நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. God bless you.